ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்டி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மள ஒரு சிலர் கேன் தண்ணி வாங்குவோம். அந்த கேன் தண்ணியோட மூடியை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாத நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம். இந்த மூடியை வச்சு இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மூடியை வச்சு எப்படி நம்ம ட்ரெஸ்ஸு ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மூடி மேல் கார்னரில் மட்டும் கட் பண்ணி நம்ம ஒரு பெல்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபுல் மூடியும் நமக்கு தேவையில்ல. நான் கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் ஐஸ் கட்டி நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஃப்ரிட்ஜிலே தந்திருக்க ட்ரேவில் தண்ணி ஊற்றி வச்சு வர ஐஸ் கட்டி நமக்கு பத்தாது. நல்லா நமக்கு இதில் இந்த மூடியில் தண்ணி ஊற்றி வச்சு ப்ரீசரில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஐஸ் கட்டி நல்லா பெருசாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஒத்தரம் கொடுக்கறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூடு பட்டுருச்சுன்னா ஒத்தரம் கொடுக்கறதுக்கு, ஊசி போட்ட இடத்துல ஒத்தரம் கொடுக்கறதுக்கு கூட. அது ஆல்ரெடி வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம். கிச்சன் டிப்ஸு 25ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே ஆல்ரெடி போட்டிருக்கேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மேல் டாப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கீழே இருக்கிற மூடி இப்போ நமக்கு தேவையில்ல. இங்கே பாருங்கள், இந்த கட் பண்ணது மட்டும் போதும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம இப்போ ஸ்டாப்லர் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 2, 3 எத்தனை உங்களுக்கு தேவையோ அத்தனை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை மூடியிலேருந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம இப்போ ஸ்டாப்லர் பின்னு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் டோர் பின்னாடி சாத்தும் போது செவத்தில் இடித்து ஒரு மாதிரி சவுண்டு வரும். அதில் ஸ்பாஞ்ச் வச்சு பின்னாடி வச்சிங்கன்னா டோர் இடிக்காத, சவுண்டு வராத இருக்கிறதுக்கு ஆல்ரெடி டிப்ஸில் இந்த மூடியை வச்சு ரீயூஸில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 4, 5 இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹேண்ட்பேக்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை பேகு, எத்தனை ட்ரெஸ்ஸு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க, இப்போ நான் சாரீ ஆர்கனைஸ் பண்ணி தான் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சாரியை ஹேங்கரில் மாட்டியிருக்கேன். இந்த ஹேங்கர்லேயே ஒன்று மேலே ஒன்றா நீங்கள் மாட்டும் போது இடமும் அதிகமாக தேவைப்படும். அந்த ஹேங்கர் வெயிட்டு தாங்காத, ஒன் சைடு அப்படியே சாஞ்சி சரிவாக காட்டும். இந்த மாதிரி நீங்கள் மாட்டும் போது நல்லா பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். இடமும் சேவ் ஆகும் உங்களுக்கு. இப்போ நான் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காட்டிட்டு பின்னாடி மாட்டி காட்டுறேன், அப்போனா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி 4, 5 சாரீ நீங்கள் மாட்டிட்டு செல்ஃபில் நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா கீழே அடியில் கொஞ்சம் கேப்லாம் இருக்கும். அதில் நீங்கள் ப்ளவுஸ்லாம் கூட மடித்து வச்சுக்கலாம். ஒரு சாரியாக மாட்டும் போது உங்களுக்கு அதிகமாக இடமும் தேவைப்படும். இதே மாதிரி சாரீ தான் மாட்டணும்னு இல்லை, உங்கள் பிள்ளைங்களோட கெவுன் மாட்டிக்கலாம், டிஷர்ட் மாட்டிக்கலாம், பேண்ட் மாட்டிக்கலாம், ஹேண்ட்பேக்லாம் ஆர்கனைஸ் பண்ண கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ரிவ்யூஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இடமும் நல்லா சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் 4 சாரீ வரைக்கும் நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வாங்க மாட்டி காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் இடம் எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு. மேலே நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா கீழே செல்ஃபில் இடம் நல்லா கேப் அதிகமாக இருக்கும். ஒரு ட்ரே வச்சு ஜாக்கெட்லாம் கூட நீங்கள் மடித்து வச்சுக்கிறதுக்கு அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஹேங்கரில் தான் பின்னாடி மாட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள். சாரீ லைனாக கீழே இருக்கிற இடம் நல்லா கேப்பாக இருக்கும். டைரெக்டாக நீங்கள் அப்படியே மாட்டும் போது நழுவும், கீழே விழுந்துடும். சாரீ ஒன் சைடாக பேலன்ஸ் பண்ண முடியாத, ஒன் சைடாக அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இடமும் உங்களுக்கு சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாக மாட்டாத, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வேஸ்ட்டாக தூக்கி போடுற மூடியில் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய ரியூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு ஆஃபீஸ் போகிற பிள்ளைங்க அயன் பண்ணி ட்ரெஸ் மாட்டணும்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 ட்ரெஸ்ஸு 7 ட்ரெஸ்ஸுன்னு அயன் பண்ணி இந்த மாதிரி மாட்டி நீங்கள் லைனாக விட்டுட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்றா இடம் எவ்வளோ சேவ் ஆகுது பாருங்கள். கெவுனும் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். சுடிதார் டாப்பு மாட்டி விட்டுக்கலாம். நான் கதவுக்கு பின்னாடி தான் இப்போ மாட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த 1 வீக்குக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக் தான் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் நிறைய பேக் இருக்கும். ஒன்று ஒன்றா நம்ம மாட்டும் போது இதுக்கும் அதிகமாக இடம் தேவைப்படும். இப்போ இதையுமே ஒரே கைப்பிடியில் எப்படி மாட்டுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் 4 பேக் இருக்குது. உங்கள் வீட்டில் பசங்களோட பெல்ட்டு வேஸ்ட்டாக இருக்கிற பெல்ட்டை யூஸ் பண்ணி தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பெல்ட்டில் நான் 4 பேக்குமே மாட்ட போகிறேன். பெல்ட்டை போட்டு நல்லா லாக் பண்ணிடுங்க. எந்த ஹைட்டுக்கு தேவையோ அந்த ஹைட்டுக்கு வச்சுட்டு மீதி தேவையில்லாத பெல்ட்டை நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேகுக்கு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து கட் பண்ணாத நீங்கள் இருந்தீங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து கூட நம்ம பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வேஸ்ட் ஆக்காத அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்க இப்போ இதை மாட்டி விட்ருக்கேன். பாருங்கள் ட்ரெஸ் மாட்டுற ஹேங்கரில் தான் மாட்டி விட்ருக்கேன். ஒரே கைப்பிடியில் பாருங்கள் 4-5 பேக் மாட்டி விட்ருக்கேன். இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு மாட்டுறதுக்கு நமக்கு இடம் இருக்குது. இதே தனித்தனியாக மாட்டும் போது எல்லாத்துலேயும் மாட்டினோன்னா நமக்கு இடமும் பத்தாது. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரே கைப்பிடியிலே எத்தனை பேக் மாட்டிக்கலாம். இன்னும் கூட இருந்தால் நிறைய பேக் மாட்டலாம். என்கிட்ட 4 பேக் இருக்குது. 4 பேக் மட்டும் மாட்டி காட்டியிருக்கேன். ஒரு 10 பேக் கூட இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். தேவையான போது எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கதவுக்கு பின்னாடி தான் மாட்டியிருக்கேன். அதனால் எந்த டிஸ்டர்புமே இருக்காது. டோரை கூட நான் ஓப்பன் பண்ணி மூடி காட்டுறேன் பாருங்கள். டோருக்கு எந்த டிஸ்டர்புமே இருக்காது. இது மாதிரி ரிப்பன் வச்சு நம்ம ஷாலெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கதவை சாத்திட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறதுனால அசிங்கமாக பார்க்கவும் தெரியாது. இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது கேன் மூடியை வச்சு தான் ஒரு ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறையா மூடி இருக்கும்போது நிறையா மாடல் இதில் சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு வால் டெக்கரேட் கூட நிறையா பண்ணலாம். நீட்டாக வேணால் நீட்டாக லைனாக வச்சுக்கலாம். இல்லை சர்க்கிளில் வேணாலும் ரவுண்டாக சர்க்கிளில் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கிளில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா முடியும் சர்க்கிளில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஸ்டாப்லர் பின் ஜாயின் பண்ணி ஸ்டாப்லர் பின் போட போகிறோம். இல்லை லென்த்தாக தான் உங்களுக்கு வேணும்னா 2 மூடியாக வச்சு கூட நீங்கள் ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சர்க்கிள் மாடல் வேணுங்கிறதுக்காக சர்க்கிளாக வச்சு பின் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 ட்ரே இந்த மாதிரி சர்க்கிளில் 4-5 ட்ரே ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸை வச்சு அந்த பாக்ஸ் மேலே ஒன்று ஒன்றா வச்சு கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ட்ரே மட்டும் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்டாப்லர் பின் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் இப்போ நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். தோடு ஒரு தோடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பின்னு போட்டுக்கலாம். ஹேர் பின் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பின்னு போடுறேன், ஜடை பின்னு போடுறேன், சேஃப்டி ஊக்கு போட்டிருக்கேன், தோடு அந்த மாதிரி பொட்டு எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 ட்ரே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எல்லா திங்ஸும் இதிலே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் செயின் ஒன்று வைக்கிறேன். சர்க்கிள் டைப்பில் தான் வேணும்னு இல்லை, நீட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த சைஸில் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸில் நீங்கள் ஸ்டாப்லர் பின்னு போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா கம் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். குளுகன் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி 4 ட்ரே நீங்கள் ரெடி பண்ணி சர்க்கிளாக உள்ள பாக்ஸில் ஒன்று மேலே ஒன்றா தோடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கும் போது எந்த தோடு தேவையோ பார்த்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அப்படியே எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இல்லை ஒரு பின்னுக்கு பதில் 2 ஸ்டாப்லர் பின் போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்துலேயும் ஆர்கனைஸ் பண்ணி காட்டிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தோடுக்கு ஒன்று பின்னுக்கு ஒன்றுன்னு தனித்தனியாக கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியா காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக இருக்கிற மூடியை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ரெடி பண்ணலான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டபர்வார் பாக்ஸ் தான். பாக்ஸை காணும், மூடி மட்டும்தான் இருக்குது. ஆனால் மூடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி தூக்கி போட வேணாமேன்னு ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து எங்கள் பசங்க கலர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி 4-5 மூடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி வேறு ஒரு மூடியில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால அதை காட்டல. இப்போ புதுசாக நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். அதனால் வேறு மூடியை வச்சு இந்த மாதிரி டபர்வார் மூடி வேஸ்ட்டாக அந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா பாருங்கள் கம் வச்சு அடியில் குளுகன் வச்சு நீங்கள் ஒட்டிட்டு இதில் நீங்கள் கலரிங் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு தேவையான அளவு கலரிங் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த மூடி கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு கலரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 மூடியுமே நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த மூடி ஸ்ட்ராங்காக இருக்குது. டப்பாவை காணும். அந்த மூடியை தூக்கி போடாத இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு கலர் கொடுத்தீங்கன்னா தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கி போடாத இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் லிக்யூடோட மூடி தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 மூடி 6 மூடி இருந்ததுன்னா நல்லா பார்க்க நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட 2 மூடி தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த கேனோட மூடி எவ்வளோ செட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு 6 மூடி எடுத்து ஒரு பாக்ஸில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தையல் மிஷினுக்கு தேவையான ஊசி, பட்டனு, கொக்கி இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பட்டன் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பட்டன், கொக்கி எல்லாமே போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம ப்ளவுஸுக்கு டிசைன் கொடுக்கறதுக்காக நிறைய ஜமிக்கி ஒர்க்லாம் வாங்கியிருப்போம். அதை ஒரு பாக்ஸுக்குன்னு நீங்கள் போட்டு தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி 2 மூடி தான் இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஜடைக்கு போட ஹேர் பேண்ட் தான் இது. இது லூஸ் ஆகிடுச்சு, நல்லா நீண்டுடுச்சுன்னு வேஸ்ட்டாக தூக்கி போடாத இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம்.
நம்ம சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்ல ரூம்ல விளையாடுவாங்க. டோரு தெரியாத சாத்திடுவாங்க. அப்படியே லாக் ஆயிடும். அப்புறம் தொறக்க தெரியாத அழுவாங்க. அந்த மாரி சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு போடும்போது டைட்டா இருக்கும். போட போட நல்லா லூஸ் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட்டு டைம்ங்கிறதுனால டைட்டா இருக்கு. இந்த மாரி டைட்டா இருக்கிற ஒரு ஹேர் பேண்ட இங்க பாருங்க இந்த மாரி டோருக்கு கைப்பிடிக்கு முன்னாடி, பின்னாடி நீங்க மாட்டி விட்டீங்கன்னா, குழந்தைங்க விளையாடும்போது டோர சாத்துனாலும் லாக் ஆகாது. இப்ப சாத்தி காட்டுறேன் பாருங்க. லாக்கே ஆகாது. பாருங்க இந்த மாரி சாத்தும்போது பாருங்க லாக் ஆகாது. சாத்துனாலும் அப்படியே தான் இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு குழந்தைங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு தான் இது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. வேஸ்ட்டா தூக்கி போடுற ஹேர் பேண்ட்ல எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு. வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாக்கெட் ஹேர் பேண்ட் ரூ. 10 அதில 10 இருக்கும். இங்க பாருங்க, இப்ப நான் ஸ்க்ரீனுக்கு கூட யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. வேஸ்ட்டா தூக்கி போடாத இந்த மாரி ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சார்ட் குடுத்து அனுப்பும்போது ரோல் பண்ணிட்டு, அதில கூட நீங்க இத போட்டு நீங்க குடுக்கலாம். நெறைய ரிவ்யூஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியாவுல எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.